மோசடிக்கான அடையாளம் மறுமையில் அவமானம். மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயல்களோடு எழுப்பப்படுவான். ஒருவன் ரகசியமாக செய்த மோசடிகள் அன்று பகிரங்கப்படுத்தப்படும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. கொடி: ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு தனித்துவமான கொடி வழங்கப்படும். அடையாளம்: இது இன்னாருடைய மகன், இன்னார் செய்த மோசடி என்று அந்த இடத்திலுள்ள அனைவரும் அறியும் வகையில் அவன் கேவலப்படுத்தப்படுவான். மோசடியின் அளவும் கொடியின் உயரமும் தவறின் பாரதூரத்தை பொறுத்து அதன் அடையாளமும் அமையும். ஒருவன் செய்த மோசடி எந்தளவுக்கு பெரியதோ அந்தளவுக்கு அவனது கொடி உயரமாக இருக்கும். சிறிய கையாடல் முதல் நாட்டின் சொத்தை அபகரிப்பது வரை ஒவ்வொன்றும் அதன் தீவிரத்திற்கேற்ப உயர்த்தி பிடிக்கப்படும். தலைமை பொறுப்பும் மாபெரும் மோசடியும் இந்த ஹதீஸின் மிக முக்கியமான பகுதி இதுதான். ஒரு சாதாரண மனிதன் செய்யும் மோசடியை விட மக்களுக்கு தலைமை தாங்கும் ஒருவன், தலைவர், அதிகாரி செய்யும் மோசடி மிக பெரியது என நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன் இது மாபெரும் மோசடி? நம்பிக்கை துரோகம். மக்கள் தங்கள் அதிகாரம், செல்வம் மற்றும் உரிமைகளை ஒரு தலைவரிடம் ஒப்படைக்கிறார்கள். அவர் மோசடி செய்யும் போது அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் செய்யும் துரோகமாகும். பாதிப்பின் எல்லை: ஒரு தனிநபர் செய்யும் மோசடி ஒரு சிலரை பாதிக்கும். ஆனால் ஒரு தலைவரின் மோசடி பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதிக்கும். பொறுப்பு: தலைமை என்பது ஒரு அமானிதம், அடைக்கலம். அந்த அமானிதத்தில் கை வைப்பவர் இறைவனிடம் மிக கடுமையான விசாரணைக்கு ஆளாவார். அதிகாரம் என்பது அனுபவிப்பதற்கான ஒன்றல்ல, அது ஒரு பெரும் சுமை என்பதை நினைவுறுத்துகின்றன. நேர்மையாக நடக்காத தலைவர்கள் மறுமையில் உயர்ந்து நிற்கும் கொடிகளால் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்பதே இதன் சாராம்சம். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் போன்ற முதன்மையான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ளது. உதாரணமாக சஹீஹ் முஸ்லிம் 3543.